கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு. கவரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? வணக்கம் மக்களே. கவரிமான் ராஜா பரம்பரை, கவரிமான் பரம்பரை அப்படின்னு சில சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறள்ல மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம்பரின் அப்படின்னு ஒரு வரியை சொல்லியிருப்பாரு. இந்த திருக்குறளோட அர்த்தம் எப்படி கவரிமா என்பது தன்னுடைய உடல்ல இருக்கிற ரோமத்தை, அதாவது முடியை இழந்தால் உயிரை இழந்து விடுமோ, அதுபோல மானத்தை பெரிதாக எண்ணி வாழ்பவர்கள் தங்களுடைய மானத்தை இழந்தால் உயிரை இழந்து விடுவார்கள், உயிரை விட்டு விடுவார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு. ஆக இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கவரிமான் அப்படின்ற ஒரு இனம் இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையிலே அது கிடையாதுங்க. அது கவரிமான் கிடையாது, கவரிமா. அப்படின்னா நீங்க கேட்கலாம், கவரிமானா என்ன அப்படின்னு கேட்கலாம். கவரிமா என்பது குளிர் பிரதேசங்கள், அதாவது குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய ஒரு மாடு. போயா நீ போய் சொல்ற, திருவள்ளுவர் கூட அந்த திருக்குறள்ல கவரிமான் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவர் கவரிமான்னு சொல்ல கிடையாதுங்க, கவரிமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த கவரிமா தன்னுடைய உடல்ல இருக்கிற மொத்த முடியையும், அதாவது மொத்த ரோமத்தையும் இழந்துட்டா அந்த குளிரை தாங்க முடியாம செத்து போயிடும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் மேலோட்டமா அந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. அதைத்தான் நம்ம மான் முடி இழந்துட்டா செத்து போயிடும், அப்படி கவரிமான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம தவறா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக அது கவரிமான் இல்லைங்க, அது கவரி மாடு. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துல கூட ஒரு வரி வரும். அது என்ன வரினா, கவரி கார்முறி முச்சி கூந்தல் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியோட அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க இலக்கிய பெண்கள் தங்களுடைய உச்சந்தலையில அந்த கவரி மாட்டோட முடிய பின்னி தங்களை அழகுபடுத்தியிருக்காங்க அப்படிதாங்க அந்த வரியோட அர்த்தம். ஆக அந்த கவரி முடிதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சொல்லிட்டு இருக்கிற அந்த சவரி முடி அப்படின்னு வந்ததாகவும் சில குறிப்புகள் இருக்கு. ஆக அது கவரி மான் இல்லைங்க, திருப்பியும் சொல்றேன், அது கவரி மான் கிடையாது, கவரி மாடு. ஆக தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.